காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ஸ்ரீனிவாசன், தென் மாவட்டங்களில் பாஜக அமைத்திருக்க கூட்டணி வலுவான கூட்டணியா? ஏன்னா பாமக கட்சிக்கு ஒரு சில பகுதிகளில் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடமா இருக்கு. அதே மாதிரி நீங்கள் டிடிவி ஓபிஎஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை அப்படியே பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கான சூழல் இருக்கா? எந்த அளவில் இங்கே உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நீங்கள் ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் வச்சிருக்கிற கட்சிகளுக்கு தான் அது பொருந்தும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு டைனமிக்ஸ் மாறும்போது பெர்சன்டேஜும் மாறும். இப்போ உதாரணமாக கேரள அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணின்றது பெர்மனெண்ட், எல்டிஎஃப் யூடிஎஃப், அதுக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கான சீட் ஷேரிங் அதுவும் பெர்மனெண்ட். ஒவ்வொரு தடவையும் அவங்க பெருசாக டிஸ்கஸ்லாம் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு கொடுத்த தொகுதி அவங்க மாற்றுறதில்ல. அந்த கட்சிகளுடைய வாக்கு சதவிகிதமும் அதுவும் பெருசாக மாறுறதில்ல, வேணால் மைக்ரோ பெர்சன்டேஜ் மாறலாம். தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இல்லைங்க. இப்போ இங்கே ஒரு பெரிய பாய்ச்சலோடு வளர்ந்து வருகிற கட்சியாக பிஜேபி இருக்குது. ஒரு பெரிய பாய்ச்சலோடு அதனுடைய செல்வாக்கை இழந்து வருகிற கட்சியாக அதிமுக இருக்குது. தென் மாவட்டங்களில் எங்களுக்கு வலுவான கூட்டணிங்கிறது ஐயா ஓபிஎஸ், டிடிவி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், இந்த மாதிரி தேவநாதன் யாதவ் அவங்க, இந்த மாதிரி கட்சிகள். தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கள் கூட இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் நார்த் தமிழ்நாடு ஃபினாமினா. பட் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுக்க சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ பல இடங்களில் அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த தலைவர்களோட பாய்ச்சலோடு பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதுங்கிற உங்க நம்பிக்கையை புரிந்து கொள்ள முடிகிறது. பெரும் பாய்ச்சலோடு அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிகிறது அப்படின்றத எப்படி புரிந்து கொள்கிறது? என்ன அளவுகோல் அதுக்கு? அது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும், நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு. இந்த தேர்தலுங்க 1977 தான் தமிழக அரசியல் இருமுனை அரசியலாக மாறுச்சு. ஏன்னா காமராஜர் ஐயா இருக்கிற வரைக்கும் காங்கிரஸா திமுக, அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோடனே அதிமுகன்னு இருந்தது. இப்போ வரைக்கும் அப்படி தான். காமராஜர் மறைவுக்கு பிறகு 77 திமுக அதிமுக அந்த அரசியல் தான். மற்ற கட்சிகள் இதை சார்ந்து இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சின்னா ஒரு தேர்தலில் திமுக கூட்டணி வைப்பாங்க, இன்னொரு தேர்தலில் அதிமுக கூட்டணி வைப்பாங்க. மூப்பனார் அப்படி தான், விஜயகாந்த் அப்படி தான், வைகோ அப்படி தான். இப்படி இருமுனை அரசியல் தான். முதல் முறையாக இந்த தடவை 2024 ஒரு மும்முனை அரசியல் ஒன்று உருவாயிருக்கு. பிஜேபி தலைமையிலும் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி. விஜயகாந்த் வரும்போது அது தொடருது. அதுக்கு முன்பாக திரு வைகோ, அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி, அப்புறம் திரு சீமான். அது ஒரு தொடர் பாதையாக தானே இருக்கு. அதை விட இந்த தடவை பாஜக போடுற புது பாதை இல்லையா? இல்லை, இந்த தடவை என்னன்னா அந்த திமுக அதிமுகவினுடைய கம்பைன்டு ஓட் ஷேர் இருக்குல்ல, அதை அவங்க இழக்க போகிறாங்க. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன். 67 இப்போ 2024 வரைக்கும் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் மாத்திரம் வாங்கின வாக்கு சதவிகிதம் 75% வரைக்கும் அதிகபட்சம் இருக்குது. குறைந்தபட்சம் 65% இருக்குது. இந்த ரெண்டு கட்சியும் எதிர் அணியில் தான் போட்டிடுறாங்க. ஆனால் அந்த ரெண்டையும் மாத்திரம் கூட்டி பார்த்தா அவ்வளோ வலுவான நிலையில் இருக்குது. 4/3 பங்கு ஓட்டு இந்த ரெண்டு திமுக அதிமுக கட்சிக்கும் தொடர்ந்து 40 வருஷமா 50 வருஷமா அப்படி போயிட்டு இருக்கு. இதுதான் அரசியல். இப்போ அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த திமுக அதிமுக ரெண்டு ஓட்டை இந்த தடவை கூட்டினீங்கன்னா 65க்கும் கீழே போயிடும். 50க்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல ரெண்டு கட்சிகளுடைய அதிமுக திமுக ரெண்டையும் கூட்டினா 50% கீழே போயிடும். அதனால அது பெரும்பாலும் அந்த வாக்கை இழக்கிறது அதிமுக தான். அதனால பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, நான் திரு மதுக்கூட்ட வரேன். நான் ஏற்கனவே இடைவேளைக்கு முன்பு நிறுத்தின இடத்தை தான் திரு பேராசிரியர் சீனிவாசன் இப்போ தொட்டிருக்காரு. திமுக அதிமுகவுக்கான மாற்று அரசியல் களம் ஒரு புதிய பாய்ச்சலோடு தொடங்கியிருக்கு. இவ்வளவு நாள் நான் சொன்னேன் இல்லையா, திரு வைகோ, திரு விஜயகாந்த், அப்புறம் மக்கள் நல கூட்டணி, திரு சீமான், இவங்கெல்லாம் கொண்டு வந்தது அவர் பெரிய மாற்றத்தை இங்கே தரலை, வெற்றியை கொண்டு வர முடியல. ஆனால் இந்த முறை அதை பாஜக முயற்சிக்கிறதுன்னு தான் நம்ம நிறுத்தணும். அதில் அவங்களுக்கான வாக்கு வங்கி சரியுது இல்லையா திமுக அதிமுக, அது இவங்களுக்கு லாபம்ன்றாங்க. ஆனால் அதை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு கூடுதுன்றீங்க. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி கூட வாய்ப்பில்லை. அதுதான் அவருடைய கணிப்பு. அது மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய கணிப்பு, அவருடைய தனிப்பட்ட கணிப்பு அப்படின்றத நினைக்கிறேன். பாஜக வளருது அந்த அடிப்படையில சொல்றாரு அவரு. நாம் தமிழர்களுடைய வாக்கு சதவீதம் குறையுது அந்த அடிப்படையில சொல்றாரு. அண்ணன் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி அது எந்த அளவுக்கு நிச்சயம் அப்படின்றத அண்ணன் அவர்களே ஒப்புக்கொண்டார். தேர்தலுக்கு பின்னாடி அதை சொல்ல முடியும் அப்படின்னு. தேர்தலுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத மக்கள் சொல்லுவாங்க. அப்ப யாருக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு, யாருக்கு வாக்கு வங்கி குறைந்திருக்கு அப்படின்றத தேர்தல் முடிவு சொல்லும். இல்ல, அது நம்ம அந்த வாக்கு சதவீதம் அப்போதுதான் தெரியும்.
ஆனா நம்ம களத்துல பாஜக வளருகிறதுங்கிற அந்த பிம்பத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா ஏத்துக்கறல. நிச்சயமா நாம் தமிழர் கட்சி குறிப்பாக இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து மொழி வாரியாக எங்களுக்கு தமிழர் அப்படின்ற அடையாளம் வெளிப்பட வேண்டும் அப்படின்றதுனால நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு நான் களத்துல செல்ற இடங்கள்லாம் குறிப்பா மாணவர்கள் இளைய தலைமுறையினர் வந்து எங்க கட்சிக்கு பெருவாரியான ஆதரவுகளை கொடுக்கறாங்க. அதுல எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. இளம் தலைமுறையினர்கள், புதிய வாக்காளர்கள், ஏற்கனவே பல்வேறு கட்சிகள்ல இருந்தவங்க கூட மாற்றம் வேணும், இனிமே எங்களுக்கு ஏமாற்றம் வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க மத்தியில ஆட்சி செய்யறாங்க, இவங்க மாநிலத்துல ஆட்சி செய்யறாங்க. ஆனா இது ரெண்டுமே எங்களுக்கு அதிருப்தி தரக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் இருக்கு. அண்ணாமலை வரவுக்கு பிறகும் நீங்க அதுல உறுதியா இருக்கீங்க, அவருக்கு வாக்கு போலேன்னு நினைக்கிறீங்க, பாஜகவுக்கு போலேன்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா தான். நிச்சயமா. ஓகே சார், 2-3 கேள்விகளை திரு பேராசிரியர் சீனிவாசன் சொன்னதுலேருந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, பெரும் பாய்ச்சலோடு பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதுங்கிற மாதிரி பெரும் பாய்ச்சலோடு அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைகிறதுன்னு சொல்கிறார். அது எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்னு தெரியல, தேர்தலுக்கு பிறகு தெரியும். ஆனால் அப்படி ஒரு பிம்பம் இங்கே இருக்கா? அதிமுக சிதைகிற மாதிரி இருக்கா இங்கே? அவ்வளவு பெரும் பாய்ச்சலோடு பாஜக முன்னேறி போகிறது என்றால் அவருடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஏன் கடைசி வரைக்கும் ஒரு பக்கம் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூட்டு இல்லைங்கிறாரு, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, கதவு திறந்தே இருக்கிறது என்று. கடைசி உங்களுக்கு அவ்வளவு பலமும் பாய்ச்சலும் இருக்குமானால், அதிமுக வாக்குகள் சரியுமானால், ஏன் கடைசி நிமிடம் வரைக்கும் கதவை திறந்து வச்சிருந்தீங்க? பேராசிரியர் மிரட்டி கூட பார்த்தாரு, கூட்டணிக்கு வரலனா பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு. அப்ப கூட போஸ்டர் ஒட்டி அவரை எதிர்ப்பு தெரிவிச்சதோட விட்டுட்டாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் இப்போ நீங்கள் உண்மையிலே ஒரு அண்ணன் நகைச்சுவையில் வந்து இந்த தமாகாவை பற்றி சொன்னாங்க இல்லையா, அது ஒரு நல்ல நகைச்சுவை. அது என்னென்னா, இவங்க சின்ன ஒதுக்குறதுல இவங்க கூட்டணி வேறு கூட்டணிங்க. ஒன்று அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, தேர்தல் ஆணையம். இங்கே பாருங்களேன், முதல்ல போய் விசிகா போய் பானை சின்னம் கேட்குறாங்க, மதிமுக பம்பரம் கேட்டுச்சு, 2 தொகுதியில் நின்னா தரம்னாங்க. விசிகா 2 தொகுதியில் நிற்கிது, கேட்டால் பானையை தரமாட்டேங்கிறாங்க, பம்பரம் தரமாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு கூட அந்த விவசாயி சின்னம் கிடைக்கல, அதனால தான் இப்போ மைக்கை கொடுத்துட்டாங்க. ஒரு இவர் கேட்டு கொடுத்தாங்களா அவங்களா கொடுத்தாங்களான்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க சில பெயர்களை சொன்னாங்க, நான் திரும்ப சொல்ல விரும்பலை. ஆனால் இது ஒரு ஜாதியை, மதத்தை மையப்படுத்தி தான் இந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நேற்று முன்தினம் வரை சொல்லி கொண்டிருந்த பாமக, ஆனால் இதே திரு அண்ணாமலை அவர்கள் கோவையில் என்ன சொல்கிறாங்க, நான் ஒன்றும் கோட்டாவில் ஐபிஎஸ் ஆகலை, நான் கோட்டாவில் படித்ததுக்காக பெருமைப்படுறேன், கோட்டாங்கிறதுக்காக அது ஒன்றும் சிறுமை கிடையாது. ஆனால் பாஜக வந்து அநேகமாக இடஒதுக்கீட்டையே ஏற்காத ஒரு கட்சி தான். அது எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிற ஒரு கட்சி ஒரே நேரத்தில் 2 பேர்ட்டையும் அதிமுகவிட்டையும் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தும் பாமக போய் சேர்ந்துருக்கு. பாஜக மேல நம்பிக்கை இல்லைன்னா பிரதான கோரிக்கையா வைக்கக்கூடிய பாமக போய் எப்படி கூட்டணியில் சேருவாங்க? இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ஒத்துக்குதாங்கிறது அண்ணன் சொல்லட்டும். பாமகவினுடைய முக்கியமான கோரிக்கை. பாஜக அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏற்கலை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பாஜகவுக்கு அநேகமாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கும் அதில் கருத்து மாறுபாடு கிடையாது. ஆனால் பாஜக அது கூடாது, ஒருவேளை இப்போ சொல்லலாம், அண்ணன் சொல்லலாம், இல்லை எங்களுக்கு அப்படின்னா ஏற்கனவே அதை கொண்டு வந்திருக்கலாமே, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியே ஒரு வித்தியாசமான கூட்டணியாக இருக்குது. முதல் நாள் ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி பேச போகிறார், அடுத்த நாளே கட்சியை அந்த கட்சியை கலைச்சிட்டு கூட்டணி அந்த கட்சியிலேயே போய் சேர்ந்துடுறார். அவங்கெல்லாம் இப்போ வேட்பாளர் ஆகிட்டாங்க. இது ஒரு முதல் நாள் வரைக்கும் இப்போ என்னென்ன பாய்ச்சல் வேகத்தில் காட்சிகள் மாறுகிறது. எனக்கு கூட நான் அண்ணனுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ரொம்ப முக்கியமான செய்தி, ஒருவேளை நீங்கள் சொல்கிற திரு சரத்குமாருக்கு பேராசிரியர் சொல்கிற மாதிரி நம்பிக்கை கூட வந்திருக்கலாம். 50% அதிமுக திமுகவுடைய வாக்கு வங்கி இந்த தேர்தலோடு சுருங்க போகுதுன்னு அவர் சொல்கிறாருல்ல. அப்போ பாஜக மீதான நம்பிக்கை வந்ததன் அடிப்படையில் கூட போய் அவங்க கூட்டணியும் சேர்ந்திருக்கலாம், கட்சியை கலைச்சிட்டு கூட போய் சேர்ந்துருந்துருக்கலாம். இல்லை, அவங்க இப்போ வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அந்த அணியில் இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாங்க. அது இப்போ என்ன கணக்கில் சேர்க்கறதுனே தெரியல. நேற்று வரைக்கும் இரட்டை இலையை முடக்குவதற்கு எல்லா முயற்சியும் மேற்கொண்டது முடியாமல் போனதால் அவங்க நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அது அந்த கூட்டணியே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாமக இந்த பக்கமும் பேசுகிறாங்க, அந்த பக்கமும் பேசுகிறாங்க. இப்போ தேமுதிக இந்த பக்கமும் பேசுகிறாங்க, அந்த பக்கம். இது என்ன கொள்கை அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்டுகள் போராடி 2019 இதே கட்சிகள் தான் இருந்தது. இப்போ புதிய கட்சின்னா மக்கள் நீதி மையம் மட்டும்தான் அதில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் இது வந்து பாய்ச்சல் வேகத்தில் முன்னேறினா எதுக்கு இந்த கட்சிகளை நீங்க இணைக்கணும்? தனியாவே நிக்கலாமே. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.